Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ அதுல இருக்க அந்த சொல்லியிருக்க இம்பார்ட்டன்டான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the process of transfer of heat in solid from a region of higher temperature to a region of lower temperature without any actual movement of molecule is called conduction. ஓகேவா? conduction அப்படினாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஹீட் அப்படின்றது. ஸோ அதுதான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட் ஃப்ரம் எப்படி ரீஜன் ஆஃப் ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோவர் டெம்பரேச்சர் வரைக்கும் எந்த ஒரு மாலிக்யூல்ஸ், அதாவது ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல் வித்தவுட் தி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளுக்கு கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, செகண்ட் கொஸ்டின் how does the water keep in an earthen pot remain cool? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, இந்த மண்பானையில வச்சா தண்ணி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கூலாவே இருக்கும் அப்படின்றது. அது எப்படி அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா as the water seeps out of the earthen pot it get evaporated and take away the heat from the vessel. The water in the pot gets cooled. அதுல இருக்கும் போது அதுல இருக்க ஹீட் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும். அந்த வாட்டர்ல இருக்க ஹீட் எல்லாமே எவாப்ரேட் ஆயிட்டு நம்மளுக்கு அதுல இருக்க தண்ணி எப்பவுமே எப்படி இருக்கும், கூலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why do people prefer wearing white cloth during summer அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சம்மர்ல பீப்புள் white cloth ப்ரிஃபர் பண்றாங்களே சம்மர்ல, இது ஏன் அப்படின்னு கேட்கும் போது white cloth absorb the least heat. ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். white cloth absorb the least heat from the sun. okay, and hence keep us comfortable in summer. On the other hand, dark colored cloths absorb more heat from the sun and keeps us warm in winter. ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் எல்லாமே நம்மளுக்கு அந்த வார்ம் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஹீட் எல்லாமே சன்ல இருந்து வர ஹீட் இல்லாம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மள ரொம்ப சம்மர்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்குது. அதே நம்ம பிளாக் கலர் நம்ம சம்மர்ல போட்டோம்னா அது என்ன ஆகும்னா சன்ல இருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நிறைய பேர் சம்மர் டைம்ல பிளாக் கலர் போட மாட்டாங்க. ஸோ இதே நம்ம வின்டர்ல பிளாக் போடும் போது அது நம்மள கொஞ்சம் வார்மா வச்சுக்கும், அந்த கோல்டுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால வின்டர்ல நிறைய பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சம்மர்ல நம்மளுக்கு ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா டிஃபைன் தெர்மல் கெப்பாசிட்டி. தெர்மல் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெர்மல் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ யூனிட் மாஸ் ஆஃப் த பாடி பை 1 degree Celsius. தெர்மல் கெப்பாசிட்டின்றது ஒரு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஹீட், எதுக்குன்னா ஒரு டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போறோம். இதுல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் லிபரேட்டட் பை யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் காசிங் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா L is equal to Q by M, வேர் இதுல Q the amount of heat energy absorbed இல்லைன்னா liberated அப்படின்னு சொல்றாங்க. இதை M நம்ம mass of the substance during its change of phase at a constant temperature. ஸோ இதனுடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கிலோகிராம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப். அப்போ கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப் அப்படின்னா என்ன?
ஹாட் ஏர் இன் பலூன், ப்ரீஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சப் டாபிக்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ்னா ஏர் மாலிக்யூல்ஸ் அட் பாட்டம் ஆஃப் தி பலூன் கெட் ஹீட்டட். ஏர் மாலிக்யூல்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பலூன், அதாவது பலூனோட பாட்டம்ல இருக்க ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ஆகுது பை ஹீட் சோர்ஸ் அண்ட் ரைஸ். அதுல இருக்க ஹீட் சோர்ஸால அது ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ரைஸ், அது வந்து பறக்குது இல்லையா. ஸோ ஆஸ் த வார்ம் ஏர் ரைசஸ், அந்த வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும்போது கோல்ட் ஏர் வந்து pushed downward and it is also heated. When the hot air is trapped inside the balloon it rises அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து breeze. பிரீஸுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா டியூரிங் டே டைம் தி ஏர் இன் கான்டாக்ட் வித் தி லேண்ட் பிகம்ஸ் ஹாட் அண்ட் ரைசஸ். அதாவது தி ஏர் இன் கான்டாக்ட் வித் த லேண்டோட கான்டாக்டா இருக்க அந்த ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து ஹாட் ஆகுது, பிகம்ஸ் ஹாட் அண்ட் ரைசஸ், அதிகமாகவும் அதாவது ரைஸ் ஆகுது ஹாட்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நவ் த கூல் ஏர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ ரீப்ளேஸ் இட். அப்போ சர்ஃபேஸ் அதாவது சீ சர்ஃபேஸ்க்கு மேல இருக்க கூல் ஏர் அது என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது. இட் இஸ் கால்டு சீ பிரீஸ். அதுதான் வந்து சீ பிரீஸ் சொல்றோம். நம்மளுக்கு வந்து கடல் கிட்ட போனா அந்த காத்து நம்மளுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் சொன்னாங்க. டியூரிங் நைட் டைம் ஏர் அபவ் த சீ இஸ் வார்மர். இதே நைட் டைமா இருக்கும் போது சீக்கு அபவ் இருக்க ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வார்மா இருக்கும். ஆஸ் த வார்மர் ஏர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ ரைசஸ் கூல் ஏர் அபவ் த லேண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சீ. புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து நம்மளுக்கு கன்வென்ஷன் இன் டெய்லி லைஃப்ல ஹாட் ஏர் பலூன்ஸ், அதுக்கப்புறம் பிரீஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா wind. ஓகேவா, wind நம்மளுக்கு என்னன்னா ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் டு ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர். ஏர் ஃப்ளோ நடக்குது எங்க இருந்து, ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு. த வார்ம் ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகுது, இந்த வார்ம் ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஓவர் த ஹாட் சர்ஃபேஸ் ரைஸ் அண்ட் கிரியேட் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூல்ட் ஏர் வித் ஹை ப்ரெஷர் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த லோ ப்ரெஷர் ஏரியா. கூலர் ஹேர் இருக்கு இல்லையா, ஹை ப்ரெஷர்ல இருக்கிறது எல்லாமே ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த லோ ப்ரெஷர் ஏரியா. திஸ் காசஸ் விண்ட் ஃப்ளோ. இதுதான் வந்து நம்மளுக்கு விண்ட் ஃப்ளோவை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சிம்னி. அப்போ டால் சிம்னி ஆர் கெப்ட் இன் தி கிச்சன். டால் சிம்னியை வந்து நம்ம கிச்சன்ல வைக்கிறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபர்னிச்சர்ஸ்லயுமே இது வந்து யூஸ் பண்றோம். ஆஸ் த ஹாட் கேஸ் அண்ட் ஸ்மோக் ஆர் லைட்டர் தே ரைஸ் அப் இன் தி அட்மாஸ்பியர். அதாவது ஹாட் கேஸ் அண்ட் ஸ்மோக் எல்லாமே லைட் ஆகுது அப்படின்னும் போது, லைட்டரா இருக்கு, தே ரைஸ் இன் த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான தேர்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ எக்ஸ்பிரிமெண்டலி ப்ரூவ் தட் வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க வாட்டர், ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, the water is a bad conductor of heat அப்படின்னு சொல்றாங்க. how is it possible to heat water easily while cooling அப்படின்னு cooking அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் டு ப்ரூவ் தட் வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், அதாவது ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுல வாட்டர் வந்து ஒரு பேட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளை ப்ரூவும் பண்ண சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் அ கிளாஸ் டியூப், ஓகேவா. ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக் அ கிளாஸ் டியூப் அண்ட் ட்ராப் அன் ஐஸ் கியூப் wrapped in wire gauze in it. So next now fill 3/4 of this tube with water and 3/4 of this tubeல water fill பண்ணிட்டு place it above the burner. ஓகேவா, பர்னருக்கு மேல அதை வந்து வைக்க சொல்றாங்க. You can observe that the water boils at the edge and the ice present in the bottom of the tube has not melted, indicating that heat has not reached the bottom where ice cube is present. This proves water is a bad conductor of heat. அப்ப என்ன ஆகும்னா அங்க சைட்ல இருக்கிற எல்லாமே ஹீட் ஆகுது, ஆனா கீழே இருக்க ஐஸ் கியூப் இருக்க இடத்துல மட்டும் போயிட்டு அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு ஹீட்டே ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஹீட் வாட்டர். இட் இஸ்
ஈஸி டு ஹீட் வாட்டர் ஈஸிலி ஆர் குயிக்லி வைல் குக்கிங். இதே நம்ம குக் பண்ணும் போது ஈஸியாக வந்து நம்மளால ஹீட் பண்ண முடியும். புரியுதா? இந்த பர்னருக்கு மேலே பிளேஸ் பண்ணால் இந்த இடம்லாம் மட்டும்தான் ஹீட் ஆகுது. இந்த ஐஸ் கியூப் இருக்கிற இந்த மெட்டல் காஸால் ரேப் பண்ணியிருக்க அந்த ஐஸ் கியூப் இருக்க இடத்துல அது வந்து ஹீட் ஆகலை, மெல்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து நம்ம குக் பண்ணும் போது வாட்டரை ஹீட் பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருக்க போகுது. ஸோ வாட்டர் நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த நடுவில் சென்டரில் இருக்கும் போது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அந்த ஹீட்னால வாட்டர் வந்து ஹீட் ஆகிடும். This leads to three things. என்னன்னா radiation from the hot water is reflected back into the pan rather than being emitted. அந்த ரேடியேஷன் வந்து எமிட் ஆகிறத விட திருப்பியும் அந்த பேன்லேயே வந்து அது இதாக போகுது, ஹீட் ஆக போகுது. ஃப்ரீ கன்வெக்ஷன் இஸ் எஃபெக்டிவ்லி எலிமினேட்டட். ஃப்ரீ கன்வெக்ஷன் வந்து இதில் வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆக போகுது. அண்ட் எவாப்ரேட்டிங் கூலிங் இஸ் ஆல்சோ எலிமினேட்டட். This is turn allows the water to be heated more easily. இதுதான் வந்து நம்மளுக்கு வாட்டரை வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும், ஹீட் பண்ண முடியும் இந்த மாதிரி குக்கிங் பண்ணும் போது. ஆனால் அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வாட்டரை வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இதை நம்ம ப்ரூவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்து வந்து லெசன், அதாவது உங்களுக்கு மிட்டம்கான எல்லா போர்ஷன் லைக் லெசன் 8, 15, 16 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, 23, 24. ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லெசன் நம்பர் போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வீலன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.